தற்போதைய அண்மை செய்தி. பயங்கரவாத முகாம்கள் தொடர்பான தாக்குதல் குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு விளக்கிய அஜித் தோவல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கியுள்ளார் அஜித் தோவல். பயங்கரவாத முகாம்கள் தொடர்பான தாக்குதல் குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு விளக்கியுள்ளார் அஜித் தோவல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரிடம் பாதுகாப்பு ஆலோசகர் ஜோனாதன் பால் உள்ளிட்ட நாடுகளின் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழிலரசன் வழங்க கேட்கலாம். எழிலரசன், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கியுள்ளார் அஜித் தோவல். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் இந்தியாவில் அத்துமீறி நுழைந்து பகல்காமில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவை சேர்ந்தவர்கள் 26 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் அவர்களுக்கு பின்னணியில் செயல்படுபவர்களுக்கும் பதிலடி கொடுக்கும் முனைப்பில் நம் நாட்டினுடைய மொத்த இயந்திரமும் அரசு இயந்திரமும் செயல்பட்டு வந்தது. அதனுடைய அடிப்படையில முப்படைகளையும் அழைத்து பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலைமையில நேற்று நள்ளிரவு 1:40 மணி அளவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில இந்திய ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டது. இந்தியாவினுடைய விமானப்படையின் மூலமாக ரஃபேல் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 9 இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இதுவரை 26 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அழிக்கப்பட்டது. அதற்கு சிந்தூர் ஆபரேஷன் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில என்ன நடந்தது, இந்த சர்ஜிக்கல் ஆபரேஷன் எப்படி நடத்தப்பட்டது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி நடத்தப்பட்டது, என்ன காரணத்திற்காக நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு நாடுகளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு நம் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அப்படியாக தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்கா நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோனாதன் பவல் அவர்களிடத்தில் அஜித் தோவல் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முசைத் அல் ஐபன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் HH ஷேக் தக்னூர் ஆகியோருக்கும் தொலைபேசி வாயிலாக அஜித் தோவல் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜப்பான் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மசதகா ஒகானோ மற்றும் ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி செய்கு, அது மட்டுமல்ல சீனாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரையும் அஜித் தோவல் அவர்கள் தொலைபேசி வாயிலாக அழைத்து சீனாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வாங் ஹி அவர்களையும் தொலைபேசி வாயிலாக அழைத்து அஜித் தோவல், இந்திய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி நடத்தப்பட்டது என்பது குறித்து விளக்கியிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் போன் ஆகியோருக்கும் இது குறித்து அவர் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகத்தினுடைய இணையதள பக்கத்தில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல என்ன நடந்ததுன்னா, நாங்க இந்த தீவிரவாத முகாம்களைத்தான் குறிவைத்து நாங்கள் தாக்கியிருக்கிறோம். இந்த தாக்குதல் என்பது எழிலரசன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.